Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் 9 மாத குழந்தைக்கு ஊசி மூலம் காலாவதியான மருந்தை செலுத்திய தனியார் மருத்துவமனையை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். என்ன நடந்துச்சு? கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் செல்லியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த செந்தில்குமார் சுப்புலட்சுமி தம்பதிக்கு 9 மாத கை குழந்தை உள்ளது. செந்தில்குமார் என்பவர் விருத்தாசலம் பகுதியில் காய்கறி கடை நடத்தி வருகிறார். இவரின் 9 மாத கை குழந்தைக்கு உணவு எடுத்துக் கொள்வதில் சிரமம் இருப்பதால் நேற்று மாலை 9 மாத கை குழந்தையை தென்கோட்டை வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்த மருத்துவர் கை குழந்தையை பரிசோதனை செய்து ஊசி மூலம் செலுத்தும் மருந்தை எழுதி கொடுத்ததாகவும், அந்த மருந்து மருத்துவமனையில் இருப்பு இல்லாததால் மருத்துவமனை ஊழியர் அருகில் உள்ள மெடிக்கலில் மருந்து வாங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாங்கி வந்த மருந்தானது ஜனவரி 2025 வரை உள்ள காலாவதியான மருந்து வாங்கி வந்ததை கவனிக்காமல் குழந்தைக்கு ஊசி மூலம் செலுத்தப்பட்டதால் குழந்தை இன்று காலை வாந்தி எடுத்து உள்ளதாகவும், இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்க சென்ற குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை மருத்துவமனை ஊழியர் தாக்க முயன்றதாகவும், முறையான பதில் கூறாமல் அலட்சியப்படுத்தி பேசியதாகவும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.